அன்பு நண்பர்களே, வருகின்ற 2024 மே 1ஆம் தேதி அன்று குருவின் பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சியில கடந்த ஓராண்டு காலம் சில சரியில்லாத இடத்துல அமர்ந்து சில ராசிகளுக்கு அவர் தொந்தரவை கொடுத்தார். இப்பொழுது பெயர்ச்சியாகி சில ராசிகளுக்கு நன்மையை கொடுக்க போகின்றார். அந்த விதத்துல யார் குருவின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகின்றீர்கள், தப்பிக்கிறீங்க, யாருக்கு குருவின் அருள் அதிக அளவு கிடைக்க போகின்றது, குருவினுடைய சகாயம் கிடைக்க போகின்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அன்பு நண்பர்களே, குருவின் பிடியிலிருந்து சிக்க போகின்றவர்கள் ஜென்ம ராசியிலிருந்து மேசத்திற்கு விலகுகிறார். ஆக ஜென்ம குருவிலிருந்து நீங்க தப்பிக்கிறீங்க. அதே போல் கன்னிராசி நேயர்கள் அட்டம குருவிலிருந்து தப்பிக்கிறீங்க. விருச்சக ராசி நேயர்கள் 6ஆம் இடத்து குருவிலிருந்து தப்பிக்கிறீங்க. ஆக நீங்க 3 ராசி நேயர்களும் தப்பிச்சுக்கிறீங்க. சரிங்களா? அதே போல் மேச ராசி நேயர்களும் விருச்சக ராசி நேயர்களும் மகர ராசி நேயர்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல அருள் பெறப் போகின்றீர்கள். கூடுதலாக கன்னியையும் கடகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? குருவினுடைய அதிக பலம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கின்றது. அதனால் நன்மைகள் அதிக அளவு நடைபெறுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த குரு பெயர்வு ஓராண்டு காலகட்டம்.